சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் மகிமையின் ராஜாவுமாயிருக்கிறார். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். சகலமும் செய்ய வல்லவர் அவர். செய்ய நினைத்தது நிறைவேறும். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. வானோர் பூதலத்தார் பணிந்திடும் நாமம். நாவுகள் போற்றிடும் நாமமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஓ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? உம் ரத்தம் சிந்தி சத்துருவை சிலுவையில் வென்றவரே. உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. நம் தேவன் பெரியவர். What an awesome God. We worship you. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற வார்த்தை மகிழ்ந்து களிகூறு. என் மகனே மகிழ்ந்து களிகூறு, பயப்படாத,
என் மகளே மகிழ்ந்து களிகூறு. யோவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்த்தால் சிறிய புஸ்தகம்தான். இந்த 3 அதிகாரங்களை இருக்கிற அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய விவசாய நஷ்டம், ஒரு தோல்வியின் வழியாக ஜனங்கள், யூதா மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நஷ்டமான ஒரு நேரம். நஷ்டமான நேரம்னா அது கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த விவசாயம் அவர்களுக்கு எல்லாம் ஒரு பச்சை புழு, வெட்டுக்கிளி, இது மாதிரி நிறைய காரியங்கள் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்ட ஒரு நிலை. அந்த நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாத, பயப்படாத, என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யோவேலின் புஸ்தகத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. 2 காரியங்களை சொல்றார். முதலாவது, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு முன்பாக முதலாவது மனம் திரும்புங்கள், 2வது மகிழ்ச்சியாயிருங்கள். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவது அது அடுத்த அனுபவம். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ ஆவியானவர் வந்து விடுகிறார். அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் தவறும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துறார். யாரும் நமக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உள்ளாரையே ஒரு உணர்வு ஏற்படும். இந்த காரியத்தில் நீ தவறிட்ட, இந்த காரியம் எனக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். அப்படி உணர்த்தின உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம், அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். யோவேல் 2 அதிகாரம் 13 வசனத்திலே அவர்களுக்கு சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை நீங்கள் கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த இருதயத்தை கிழிக்க சொல்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம இருதயத்தெல்லாம் கிழிக்க தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னா, நாம் ரட்சிக்கப்படும் போது அவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். நமக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 11:31 பவுல் எழுதுகிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நிதானித்து அறியணும். ஆவியானவர் நம்மளை உணர்த்தின உடனே, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் தவறிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும்போது இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது. இருதயத்தை நம்ம கிழிக்க தேவையில்லை. நம்ம உணர்ந்து அந்த நேரத்தில் அறிக்கையிட்டால் போதும், அவர் கழுவி விடுவார். அதே தான் 1 யோவான் 3:21 யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நம்முடைய இருதயங்கள் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் இருக்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உணர்த்தின உடனே நம்ம மனம் திரும்பி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இதை தான் தேவன் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம். சிலர் பார்த்தீங்கன்னா, சிலருடைய உபதேசங்கள், சிலர் போதிக்கிறது, சில சபைகளில் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் நீ தப்பு செஞ்சிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, நீங்கள் இதை விட்டு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. வாழ்க்கை ஃபுல்லாக இதை ஒரே பிரசங்கம் தான், வேறு பிரசங்கமே கிடையாது.
அப்படி கிடையாது. நம்ம இருதயத்தை கிழிக்க தேவையில்லை. ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சுத்திகரித்து கொள்ளணும். ஆவியானவர் நம்ம நிதானித்து பார்க்கும் பொழுது, இல்லை மகனே அப்படி ஒரு சமாதானத்தை கொடுத்தாருன்னா நம்ம அந்த நேரத்தில் ஐயோ நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன் தான், அப்படி அந்த மாதிரி மனநிலையில் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். நாம் தைரியமாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது மனம் திரும்புங்கள். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாவமோ, பாவம் தான். அது எதுவாக இருந்தாலும் அதை விட்டு மனம் திரும்பணும். இப்போ மனம் திரும்பியாச்சு, அடுத்தது என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? நீ பயப்படாத, தேசமேன்னு சொல்கிறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறாரு? தேசமே பயப்படாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தேசம். எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமோ நம்ம எல்லாம் ஒரு தேசமாக இருக்கிறோம். எப்படி தேசம்? புதிய ஏற்பாட்டில் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த தேசம். ஜாதினா என்ன அர்த்தம்? தேசம். யூர் a holy nation. நீங்களும் நானும் ஒரு தேசமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேசமேனா தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருன்னு அப்படி நினைக்கக்கூடாது. தேசம் நீங்களும் நானும் தான் தேசமாக இருக்கிறோம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. எல்லாரும் சொல்லுங்கள், நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும்? சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது, ஆனால் மகிழ்ந்து களி கூறுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய காரியங்கள் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் மகிழ்ந்து களி கூறுகிற தேவனாக இருக்கிறார். மகிழ்ச்சியை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகிழ்ச்சியை விரும்புகிறவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்தப்ப செங்கடல் பிளந்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடினார்கள். மகிழ்ச்சி என்று சொன்னாலே, களி கூறுதல் என்றாலே கர்த்தரை துதித்தல். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். அந்த சந்தோஷத்தை அப்படியே அவங்க காத்து கொள்ளாமல் விட்டுட்டாங்க. வனாந்தரத்தில் போகும் பொழுது அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மாத்திரம் அந்த வனாந்தரத்துலேயும் சந்தோஷமாக இருந்திருந்தாங்கன்னா நடந்ததே வேறையாக இருந்திருக்கும். ஆனால் யோசுவாவின் தலைமையின் கீழே ஒரு புதிய சந்ததி தோன்றின போது அந்த சந்ததி கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே எப்படி பிரவேசித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எரிகோ மதில் எப்படி விழுந்தது? அவர்கள் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்த பொழுது, சந்தோஷமாய் ஆரவாரம் பண்ணின பொழுது, மகிழ்ந்து களி கூர்ந்த பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொந்தமாய் மாறினது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அவர் திரளான அற்புதங்களை செய்கிறார். முதல் அற்புதமே ஒரு கல்யாண வீட்டில் செய்கிறாரு. அந்த கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி, திராட்சை ரசம் என்பதே மகிழ்ச்சியை குறிக்கிறது, ஒரு பெரும் மகிழ்ச்சியை அந்த வீட்டிலே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அற்புதமும் இயேசு போன இடத்துலலாம் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அற்புதங்களின் விளைவாக அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. ஜனங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அவங்க மகிழ்ந்து களி கூறுவார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ன்றது அடையாளம் என்னன்னா, அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு உங்களுக்குள்ளார இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மகிழ்ந்து களி கூற வேண்டும்.
இப்போ புதிய ஏற்பாடு இப்படி போகுது. புதிய ஏற்பாடு முடியும் போது பரலோகத்தில் முடியுது. நம்மெல்லாம் ஒரு நாள் பரலோகம் போகிறோம். இந்த பரலோகம் எப்படிப்பட்ட இடமா இருக்கு பாருங்க. மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, களி கூறுதல் மாத்திரம் அல்ல, முடிவில்லாத மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பரலோகத்தில் கண்ணீரே கிடையாது. பரலோகத்தில் பாவம் கிடையாதுன்னு எப்படி உண்மையோ, வியாதி கிடையாது உண்மையோ, கண்ணீரே கிடையாது. ஏனென்றால் என் தேவன் மகிழ்ச்சியை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ரைட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறு. நம்ம மகிழ்ந்து களி கூற முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா. எப்படியெல்லாம் களி கூறணும்னு பாடுது பாருங்க. ஏன் களி கூறணுமா? 15ஆம் வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஏன் நம்ம களி கூறணும்? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நிறைய காரியம் சொல்லுது. உன் ஆக்கினை, உன் நியாய தீர்ப்பெல்லாம் விளக்கிட்டாரு, உன் சத்ருவெல்லாம் அழிச்சிட்டாரு, எதிரியின் கையெழுத்தை சிலுவையிலே தம் இரத்தத்தினால் குலைத்து போட்டார், நியாய தீர்ப்புகளெல்லாம் எடுத்து விட்டார். ஆனால் எல்லாத்த விட பெரிய காரியம் என்னன்னா, அதெல்லாம் செய்தவர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நடுவில்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். நம்ம கூடி வரும் பொழுது நம் நடுவில் இருக்கிறார். ஆகையினால் பெரியவர் நமக்குள்ளே இருப்பதினால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என்னில் இருக்கிறவர். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆகையினால் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறதுனால, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆகையினால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஏன் மகிழ்ந்து களி கூறலாம்? எஸ்ஏ 54ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதல்ல அவர் பெரியவராக இருக்கிறாரு. ரெண்டாவது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே நீ என்ன செய்ய? மகிழ்ந்து நல்லா இந்த மாசத்துல பாட போறீங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா நல்லா பாட போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம், என்ன செஞ்சாலும் பாடிக்கிட்டே செய்யுங்க. காலையில் ஏந்திரிக்கிறீங்க, ரெடி ஆகுறீங்க, பாடிக்கிட்டே ரெடி ஆகுங்க. வண்டியில் போகிறீங்க, பாடிக்கிட்டே போங்க. எல்லா நேரத்துலையும் பாடிக்கிட்டே இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் கல்லூரி படிக்கிற நாட்களில் பாடிக்கிட்டே எழுதியிருக்கிறேன். ஃபெயிலானதே கிடையாது. பாடிக்கிட்டே நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. களி கூறுங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த மலடியினுடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் மாற்றுவாராம். இது என்னடா ஆச்சரியமா இருக்கு நீங்க நினைக்கலாம். அதுதான் பார்த்தோம். நம்ம ஏன் மகிழ்ந்து களி கூறணும்? நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மனிதனால் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மாதிரி செய்ய போறாரு. அதனால தான் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. ஆமென். மனிதனுடைய முயற்சியினால் உண்டாகக்கூடிய விளைவுகளை காட்டிலும் உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிற காரியங்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. ஆகையினால் மகிழ்ந்து களி கூறு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அது ஆபகுக்கு 3:17 முதல் 19 மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், இதெல்லாம் ஒரு விவசாயி, ஒரு தொழிலாளிக்கு இருக்கிற நிலை. ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயலில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயல் என்ன இல்லை, தானியம் கிடையாது. கிடையில் ஆட்டு மந்தையில் முதலே போயிருச்சு, முதல் அற்று போனாலும், தொழுவத்தில் ஒரு மாடு கூட இல்லாமல், தொழுவத்துக்கு போனால் ஒரு மாடு கூட இல்லை. இது எப்படி இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தொழுவத்துக்கு போய் மாடை பார்க்கலான்னு பார்த்தா, அது நல்லா கவனிச்சிங்கன்னா மாடுகள்னு போடலை, மாடு ஒன்று கூட இல்லை. ஆடு கம்ப்ளீட்டாக முதலே போயிடுச்சு, மாடு ஒன்று கூட இல்லை. இப்போ பால் கறக்க முடியாது, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த தொழிலாளி சொல்றாரு, இந்த விவசாயி சொல்றாரு, இந்த வேலை செய்கிறவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏனென்றால் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் என்ன பண்ணுவார்? இந்த தோல்வியின் நிலையில் இருக்கிற இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் காலம் மான் காலம் மாதிரி மாற்றி என்னை வெற்றியின் உயர்ந்த ஸ்தலங்களுக்குள்ள, என் உயர்ந்த ஸ்தலங்களுக்குள்ள என்னை கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். தேசமே பயப்படாத, பயத்துக்கு எதிர்மறை மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த சூழ்நிலையா, அந்த சூழ்நிலை பார்த்து வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த விசுவாசம் உங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார், நீங்கள் காண்பீர்கள். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கூட உறவாடிட்டே இருங்க. அதுல ஒரு சரணம் அப்படி இருக்கு, அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப் கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. ஆமாம், அந்த காலத்தில் அந்த ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், போய் அது கேளுங்க. அதை வசனத்தையே அப்படியே பாட்டாக பாடுங்க. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேலையில், தொழிலில், விவசாயத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்நியன் சாப்பிட மாட்டான், நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு இருக்கும்படியாய் செய்வார். கடன்களை அடைக்க செய்வார், கடன் வாங்காதிருக்க செய்வார், கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். ஜெபிக்கலாம், இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்களோ அத்தனை பேர் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Receive with thanksgiving. Hallelujah, hallelujah. கொஞ்சம் நல்லா சத்தத்தை உயர்த்தலாமே. இவ்வளோ நேரம் ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை நீர் செய்வீர். பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியில் நிரம்பி. வல்லமை, வல்லமை, மகிழ்ச்சியின் ஆவியினால் நிரப்புவீராக. எபிரேயர் 1:9 ஆனந்த தைலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆனந்த தைலத்தினால், மகிழ்ந்து களிகூறக்கூடிய ஆனந்த தைலத்தினால். ஹல்லேலூயா. ஏசாயா 61:3 ஆனந்த தைலத்தினால் துயரமெல்லாம் நீங்கி போகட்டும். ஆனந்த தைலத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளில கர்த்தர் எங்களோடு ஒரு புதிய மாதத்திற்கான வார்த்தையை அனுப்பியிருக்கிறதற்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, நீர் கர்த்தர் பெரியவராய் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பெரியவர் பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்து விட்டீர் என்கிற விசுவாசத்தோடு உம்மில் மகிழ்ந்து களிகூற, ஒவ்வொரு நாளும் களிகூற உதவி செய்வீராக. துயரத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை இந்த நேரத்தில் பேசுகிறேன். ஆனந்த தைலம் என்கிற அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் இடை கட்டுவீராக. துதித்து கொண்டே இருக்க உதவி செய்வீராக. விசேஷமாக வேலைகளிலே, தொழில்களிலே, விவசாயங்களிலே ஆண்டவரே இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆபகுக்கு சொன்ன சாட்சி உம்முடைய பிள்ளைகளின் சாட்சியாய் மாறுவதாக. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க, தேவனுக்குள் களிகூற செய்வீராக. அவருடைய பொருளாதாரங்கள் வர்த்திக்கட்டும். மடிந்து போயிருக்கிற ஆண்டவரே வருமானங்கள் ஆண்டவரே வளரட்டும். ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற பொருளாதாரங்கள் அவர்களை தேடி வரட்டும். ஞானமான பொருளாதார தீர்மானங்களை எடுக்கிற ஞானத்தை நீ தருவீராக. ஹல்லேலூயா. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தர் அதை அப்படியே செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவக்கரம் எல்லா குடும்பங்கள் மேல இருப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சங்கிலிகள் உடையட்டும் ராஜா, கட்டுகள் உடையட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால விடுதலையை பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீதியின் சூரியன் உதிப்பதினால ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் கடந்து வருவதாக. நீ செய்கிறதற்காய் நன்றி. நல்ல சாட்சிகளை எழுப்புகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.